ஹலோ கைஸ், உண்மை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. ஈரோடு மாரத்தானில் கலந்துக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னோம். அதே போல் கலந்துக்கிட்டாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த டைமிங் என் மனசுக்கு திருப்தியாக படலை. நான் எதாக இருந்தாலும் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கே போய் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் தான் என்னோடய அப்பாவுக்கே ரன்னிங்னா என்னென்னு அந்தளவுக்கு விஷயம் தெரியாது. ஆனால் அவரே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கலந்துக்கிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் தம்பி 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க, நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த 21 கிலோமீட்டர் கோயம்புத்தூரில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எவ்வளோ நேரத்துக்குள்ளப்பா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, 21 கிலோமீட்டர்னால் நீ 150க்குள்ளே முடிக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாலேஜ் வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த மாரத்தானில் போய் கலந்துக்கிட்டதால தான் வந்துச்சு. நான் நல்லா ஃபிட்டாக தான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை விட வயசானவங்க, என்ன பொண்ணுங்க எல்லாமே என்னை கிராஸ் பண்ணி போனாங்க. அப்போ என்னோடய ஃபிட்னஸ் லெவல் வந்து எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஆம்பளை பையன் உன்னை ஒரு பொண்ணு கூட அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க, ஆனால் அவங்க வேகத்துக்கு கூட உன்னால் ஈடு கொடுக்க முடியலன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அங்கே வந்தவங்க யாருமே வந்து ஒரு 3 மந்த்ஸோ 2 மந்த்ஸோ இல்லை ரன்னிங் மேலே ஆர்வம் வந்தோ வந்து அங்கே கலந்துக்கலை. ஓரளவுக்காவது அவங்கெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் 6 மந்த் அந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு தான் அந்த மாரத்தான் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. நானும் 3 மந்த்ஸ்லேயே தான் அதை கலந்துக்கிட்டேன். இனி வந்து நான் கொஞ்சம் வேகத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணேன். 3 கிலோமீட்ரு 4 பேஸில் முடிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 21 கிலோமீட்டரை 3.5 பேஸ்லாம் முடிக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி 3.5 பேஸில் முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இனி போக போக வந்து ஷூ இம்ப்ரூவ் பண்ணணும், வாட்ச் இம்ப்ரூவ் பண்ணணும். அங்கே கலந்துக்கிறப்ப நமக்கு எனர்ஜி ட்ரிங்க் ஃப்ரீயாக நிறையா கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் குடிச்சாச்சு. அந்த மாதிரிலாம் குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னோடய மைனஸ்லாம் நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணி கோயம்புத்தூர் மாரத்தானுக்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. அதில் நம்ம நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஓகே கைஸ், உண்மை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. தேங்க்யூ.